எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து வச்சு அந்த வீட்டில் இருக்கிற அந்த செடிகள் அந்த இலைகளை வச்சு எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற அந்த மருதாணி இலை, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இலை, துளசி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரைக்காரன்ட்ட வந்து அந்த இது கரிசலாங்கண்ணி கீரை எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை வந்து அதில் ஊற்றிட்டு அந்த ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாம் காஞ்சி எல்லா இலையும் அதில் எடுத்து அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னே அது போட்டிருக்கேன். இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த இதை வந்து நல்லா வந்து கேஸ் ஸ்டவ்லையும் கொதிச்சு இந்த எண்ணெய் கொதிச்சோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கருக்க ஆரம்பிச்சிடும். கருத்த உடனே அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறம் எடுத்து அதை வந்து ஒரு ஃபில்டரை எடுத்து அதில் அடியில் வந்து ஒரு சட்டியை வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு புனல் வச்சுட்டு அதில் வந்து அந்த எண்ணெயை எடுத்து அதில் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக வச்சுட்டு உங்கள் தலைக்கு தேய்ங்க. நைட்டு வந்து இந்த தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு காலையில் தலையை குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து மூலிகை எண்ணெய் வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி நீங்களும் வந்து தேய்ச்சி இது பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. லைக்ஸ் வந்துட்டு அமுக்கி விடுங்க. நன்றி.